உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருமே வணக்கம் சொல்லியாச்சு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல நம்ம வந்து ஆர்டி ஆர்வலர் மாநாடு நம்ம நடத்தினதை கொண்டாடும் விதமா இங்க இருக்கோம். இதுல வந்து நம்ம எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்கள்ல நம்ம உறவுகள் எல்லாம் இங்க கூடி இருக்கணும். அதுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பாக்கியராஜ் அவங்க வந்திருக்காங்க. பாக்கியராஜ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன நினைவுக்கு வருது அப்படின்னா, இந்த பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் சம்பந்தமா அரசாங்கத்திட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய உறவுகளுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயத்த பாக்கியராஜ் நிறைய பண்ணிட்டு இருக்கு. பாட்டி சொல்லை தட்டாத பேரன், இந்த மாதிரி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சேனலை யோசிச்சு அவர் இந்த சேனல் நடத்திட்டு இருக்கார். இப்ப தற்போது பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்கியராஜ் வந்து அதை தெளிவா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சொல்லுங்க பாக்கியராஜ், இதை எவ்வளவு காலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதனால மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? நீங்க எப்படி அதுக்கு தீர்வு செஞ்சு கொடுக்குறீங்க? அதாவது அனைவருக்கும் வணக்கம். காமன்மேன் முருகேசனை வச்சுதான் நான் ஒரு ஆர்டி கேம்பிங்ல போய் பார்க்கும்போது அவரை நான் பார்த்தேன். முதல்ல நான் தகவல் ஆணையத்துக்கு இவருடைய கேம்பிங்கை முடிச்சுட்டு நான் தகவல் ஆணையத்துக்கு போறேன். அப்ப என்கிட்ட நான் போய் சொல்றேன், அண்ணா எனக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குதுண்ணே. எனக்கு உள்ள பிரச்சனை மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்த இந்தியா லெவல்லயே அந்த பிரச்சனை இருக்குதுன்றத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த முருகேசன்ட்ட நான் சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, சரி பாக்கியராஜ், நீங்க ஒரு சின்னதா ஒரு வீடியோ பேசி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு இருந்தாரு. அப்ப 2022 நான் என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோவை பேசி முருகேசனுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அது அவருடைய சேனல்ல போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அதுவும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. பாக்கியராஜ், நீங்க நிறைய விஷயத்த பண்றீங்க, அதனால உங்களுடைய இதுல நீங்களும் ஒரு சேனல் வேணா ஓபன் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரே காரணத்தினால, சரி இந்த பர்த் அண்ட் டெத் பத்தி மட்டுமே நம்ம பண்ணுவோம், அது மக்களுக்கு எப்படியாவது கொண்டுட்டு போய் சேர்க்கணுமேன்னு சொல்றதுக்கோசரம் நான் என்ன பண்ணேன்னா, பாட்டி சொல்லை தட்டாத பேரன் அப்படிங்கிறத கொண்டு போனேன். இந்த பாட்டி சொல்லை தட்டாத பேரன் அப்படின்னு ஒரு சேனலை நான் உருவாக்குறதுக்கு காரணமும் எங்க பாட்டி தான் மையப்புள்ளி. இந்த ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நான் கையில எடுக்கிறதுக்கும் இந்த என்னுடைய பாட்டி தான் ஒரு மையப்புள்ளியா இருக்கிறாங்க. அதை அடிப்படையா கொண்டு நான் உள்ள போகும்போது ஒரு இறப்பு சான்றை நான் போய் பார்க்குறேன். இறப்பு சான்றை நான் தேடும் போது ஒரு சந்திப்பு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா 1993 இறந்து போயிடுறாரு. அவருடைய இறப்பு சான்றை எடுத்து நான் பார்க்கின்ற போது அவங்களுடைய அம்மா பேர் அந்த இறப்பு சான்றுல இல்லாம இருக்கு. அப்ப எங்க தாத்தாவுடைய அம்மா பேர் இதுல இல்லாம இருக்க காரணத்தால நான் என்ன பண்றேன்னா, எங்க தாத்தாவுடைய அம்மா பேரை பதிவு செய்து கொடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்குறேன். பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி 2022 நான் சின்னசேலம் தாலுகா ஆபீஸ்ல கொடுத்த மனு அது. அப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க திரும்ப கண்டினியூஸா எல்லாமே பண்ணிட்டே வரும்போது எங்க தாத்தாவுடைய தம்பி இதுல ஒரு இறப்பு சர்டிபிகேட் எனக்கு கிடைச்சது. அவரு 2014 இறந்து போயிறாரு. அவருடைய இறப்பு சர்டிபிகேட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க தாத்தாவுடைய தம்பியுடைய அப்பா பேரு முத்துசாமி பிள்ளை என்பதற்கு பதிலாக முத்தப்பிள்ளை என்று தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதை நான் திருத்த சொல்லிட்டு அவருக்கு அம்மா பேரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, பாட்டியோடைய எங்க தாத்தாவுடைய அம்மா பேரு அமிர்தம், இதை பதிவு பண்ணுங்கன்னு சொன்ன பாருங்க, அங்கதாங்க வெடிச்சது பிரச்சனையே. என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிர்தம்ன்ற பேரு எங்க வந்து நான் வைக்கிறது? அமிர்தம்ன்றவங்களுடைய ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடு. உங்க தாத்தாவுக்கு அம்மா பேரு அமிர்தம் தானே, எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ ஒரு ஆதாரத்தை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 15/7/2022 அனந்தசயன் அப்படின்ற சின்னசேலம் தாசில்தார் தான் அந்த ஒரு சுற்று வருது எனக்கு ஒரு இது கொடுக்குறாரு, தகவல் அறிக்கை கொடுக்குறாரு. உங்க தாத்தாவுடைய அம்மா பேரு அமிர்தம் தான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதை வச்சுதாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுல என்னடா ஆச்சு? அப்ப நான் யோசிக்கிறேன், எங்க தாத்தாவுடைய அம்மா பேர் கிடைக்கணும்னாக்கா எங்க தாத்தாவுடைய பிறந்த சர்டிபிகேட் கிடைக்கணும். எங்க தாத்தாவுக்கு எங்க பாட்டி சொல்றாங்க, உங்க தாத்தாவுக்கு வந்து எங்க பாட்டிக்கும் எங்க தாத்தாவுக்கும் கல்யாணம் ஆனது 1957 கல்யாணம் ஆகுது. அதனால எங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாத்தாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது உங்க தாத்தாவுக்கு இந்த வயசு இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் ஒரு தோராயமா 1957 இருந்து எங்க தாத்தாவுக்கு ஒரு 20 வயசு 25 வயசு வரையிலும் உள்ள ரெக்கார்டை போய் தேடுவோமே அப்படின்ட்டு நான் போகும்போது, தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் கடலூர் தென்னார்காடு மாவட்டமா இருக்கும்போது நெடுமானூர்ன்ற கிராமத்துல எங்க தாத்தா பிறக்கிறாரு. 1933 எங்க தாத்தா பிறந்திருக்கிறாரு. எங்க தாத்தாவுடைய அடுத்த தம்பி 1936 பிறந்திருக்கிறாரு. அதுக்கடுத்த தம்பி 1939 பிறந்திருக்கிறாருன்ற பிறப்பு சான்றிதழ் கண்டுபிடிச்சேன். பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 தானே வருது. ஆமா. அப்படி இருக்கும்போது இவங்க பிறந்தாங்கிறதுக்கு அப்ப என்ன குறிப்பு கவர்மெண்ட் சைட்ல இருந்து குறிப்பு எழுதி? அருமையான ஒரு கேள்வி. உண்மையிலுமே அண்ணன் கேட்ட கேள்வி சாதாரண விஷயம் இல்லைங்க. சத்தியமா சொல்றேன்,
இங்க இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய சென்சஸ் கமிஷனர் தாங்க பிறப்பிறப்பு பதிவு தலைவர். அவரையும் போன ஆண்டு ராஜஸ்தானுடைய ராஜஸ்தானுக்கு நான் பியாவர் போயிருந்தேன். ஆர்டிஐ ஆர்வலராக இந்த சட்டத்தை கொண்டு வந்த அருணாராய் அம்மாவை நான் சந்திக்க போயிருக்கும் போது அவங்களெல்லாம் பார்த்துட்டு அடுத்த லெவல் நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா நேரடியா அந்த சென்சஸ் கமிஷனர் பார்க்கறதுக்கு போறேன். 25 கொஸ்டின் வச்சிருந்தேன். இப்ப அண்ணன் கேட்ட கேள்வி என்னன்னா 1969 என்பது பர்த் அண்ட் டெத் உடைய ஆக்ட். அந்த ஆக்ட்ல 5 அத்தியாயங்கள் இருக்கும், 32 செக்ஷன்கள் இருக்கும். ஆர்டிஐல பாத்தீங்கன்னா 5 அத்தியாயங்கள் இருக்கும், 31 செக்ஷன் தான் இருக்கும். ஆனா பர்த் அண்ட் டெத்ல 5 அத்தியாயங்கள் இருக்கும், 32 செக்ஷன் இருக்கும். இதுல என்னடா பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியுதான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா தெரியலைங்க. அப்ப இந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு இது பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குது. அது நான் ஏற்கனவே சில விஷயங்கள்ல என்னுடைய சேனல்ல போட்டிருந்தாலும் ஒரு விஷயம் நடக்குது பாருங்க, அருமையான விஷயம். கள்ளக்குறிச்சி டிஆர்ஓ முன்னாள் டிஆர்ஓ சத்யநாராயண ஐயா என்னை கூப்பிடுறாரு. நான் போறேன். வைக்கிறாஜ் உன்னை பார்த்தாவே எங்க தாசில்தார் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இது ஏபி லேண்டு கூடிய இதுல ஒரு தாசில்தார் இருந்தாரு, காதர்னு சொல்லிட்டு. அவர் இப்ப விஆர்எஸ் கொடுத்துட்டாரு. அவர் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, பாக்கியராஜ் உனக்கு வேற வேலையா இல்லையா, 1969 தான் பிறப்பிறப்பு பதிவு சட்டமே வந்துச்சு, நீரட உன் தாத்தா 33ல பிறந்தான் 43ல பிறந்தான்னு சொல்லிட்டு வந்து கேட்கற அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கமெண்ட் பண்ண உடனே நான் என்ன பண்றேன், எங்க தாத்தாவுடைய பிறந்த சர்டிபிகேட் எடுத்து காமிச்சேன். அந்த சர்டிபிகேட் அவர் பார்த்த உடனே அவர் சைலண்ட் ஆயிட்டார். அப்ப என்னன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கும் போது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட நம்ம மக்களை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட சரியான முறையில பிறப்பிறப்பை பதிவு பண்ணிருக்கிறாங்க, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு சரியான முறையில நீங்க பிறப்பிறப்பை பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் டிஆர்ஓ கிட்ட பேசுறேன். இந்த சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிறப்பிறப்பு பதிவு பண்ண சொன்னீங்க, அந்த அந்த கோப்பை நீங்க ஆவணத்தை எங்க பாத்தீங்க? அதுவும் செம கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் உண்மைங்க. உலக அளவுல பிறப்பிறப்பு இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல நான் பேசல, இப்ப நான் சொல்றது உலக அளவிலேயே இருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிறப்பிறப்பு இருந்துச்சு, அந்த பிறப்பிறப்புவை ஒரு பிரிவு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க தயவு செய்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மதராசப்பட்டின நகராட்சி அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1800 சில்லறையிலேயே பர்த் அண்ட் டெத் ஆக்ட் இருக்குதுன்றதுக்கு உண்டான ரெக்கார்டு அங்க இருக்குது. அங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, நாங்கள் தேடியதுல இன்னொரு நண்பர் அந்த தம்பி என்ன பண்ணியிருந்தாருன்னா என்னை தகவல் ஆணையத்துல பாக்குறாரு. நான் 1927 வரலையும் 72 வரலையும் உள்ள ஆவணங்கள் தான் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 69ல உள்ள ரெக்கார்ட்லாம் பண்ண செக் பண்ணிருக்கிறேன். ஆனா ஒரு பையன் சின்ன சேலம் தாலுகா ஆஃபீஸ்ல ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஹெச்டிடி போயிட்டு கேட்கறான். என்ன கேட்கறான்னா, சார் என்னுடைய தாத்தாவோட இறப்பு சர்டிபிகேட் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு பிறப்பு இறப்பு சர்டிபிகேட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாக்கியராஜ் நம்பரை தரேன், இந்த பாக்கியராஜ் கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய இதுல சுகாதாரத்துறையா இருந்தாலும் சரி, வருவாயத்துறையா இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவு துறையா இருந்தாலும் சரி, இந்த 3 துறையிலுமே பாத்தீங்கன்னா பிறப்பிறப்புனாக்கா பாக்கியராஜ்ன்றத நிறைய பேர் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்னன்னா, அந்த பையனை வச்சு நான் இது பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் கையில வச்சிருக்கிறான் 1820ல உள்ள பிறப்பிறப்பு சான்றுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். இது எங்கடா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க சின்ன சேலம் சார் பதிவாளர் அலுவலகத்துல இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ். அந்த இருக்கு. அடுத்தது நான் தேடனேன், நான் தான் ஏற்கனவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், உலக அளவுல கண்டுபிடிச்சிட்டுமே. இப்ப இதெல்லாம் என்னடா பார்க்கும்போது நான் அதுக்கடுத்து நீங்க என்னைக்கு வரேன்னு சொல்லி தம்பி நம்ம 2 பேருமே ஆய்வுக்கு போலான்னு சொல்லியிருக்கிறேன் அந்த தம்பிக்கிட்டையும். இப்ப உண்மையாலுமேங்க பிறப்பிறப்பு பதிவு சட்டத்துல எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இவ்வளவு தேடல் எனக்குள்ள ஏன் வந்துச்சு, எங்க நம்மலாம் போனாலுமே இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு புதுசா ஒரு போர் நடந்தது இல்லையா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிந்தூர் அப்படின்ற ஒரு போர் நடந்தது இல்லையா, அந்த போர்ல ஒரு நிகழ்வு நான் சொல்றேன், சின்ன நிகழ்வு தான். பிறப்பு இறப்பு என்பதற்கு மட்டும் இல்லாம இந்திய நாட்டுடைய குடிமகன் என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரமாக இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு பிறப்பு சான்று, மற்றொன்று அவங்களுடைய இருப்பிட சான்று. இது 2 இல்லைன்னா நீ இந்திய நாட்டுடைய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றும் இருப்பிடம் இந்த 2 சான்று இல்லைன்னா நீ இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லைன்னு சொல்றான். இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீர்ல உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, நீ இந்த இது பார்க்க வரும்போது இந்த சிந்தூர் போறப்ப அவங்களை 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்தவை. அடுத்த பாயிண்ட்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த இவ்வளோ தேடல்ல இவ்வளோ விஷயங்கள்ல வருவாய்த்துறையில பிறப்பிறப்பு சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ம். அதுக்கு அடுத்தது பத்திரப்பதிவு துறையில பிறப்பிறப்பு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இருக்கு. ம். அதுக்கு அடுத்து சுகாதாரத்துறையில பிறப்பிறப்பு பதிவு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது கிராமப்புறங்கள்ல பிறக்கிறாங்க இல்லைங்களா, ம். அவங்களுடைய ரெக்கார்டு பூரா வருவாய்த்துறை மூலியமா வந்து மீண்டும் பதிவுத்துறைக்கே போயிடும். போயிருது. ம். ஆனா நகராட்சியில இருக்கக்கூடியது நகராட்சியிலே இருக்கும், மாநகராட்சியில இருக்கிறது மாநகராட்சியிலே இருக்கும். ம். இந்த ரெக்கார்டை எல்லாருமே சரியா கரெக்டா போய் கேட்டு வாங்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்குறது இல்ல. ம். ம். இது ஒரு விஷயம். இப்ப நம்ம 1900 முன்னாடி உலக அளவுல பாக்குறோம். 1980 சில்லறையை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து 1969 பாக்குறோம். 1800 பார்த்துட்டோம். ஆனா இந்த இடையில ஒரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது. பிறப்பிறப்பு பதிவு சட்டத்துல விதிகள்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ம். அது 2000 ஆண்டுல கொண்டு வராங்க ஆமா. தமிழ்நாடு அரசு. அப்ப தமிழ்நாடு அரசு பிறப்பிறப்பு விதிகள் அப்படி 2000 சொன்னதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு திருத்தம் கொண்டுட்டு வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை முன்கூட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 15 ஆண்டுகளுக்குள், ம். அதாவது 2014 ஆண்டுக்குள்ளார ஏற்கனவே பிறந்தவர்களுடைய பிறப்பு சான்று இருக்குமே ஆனால் அவர்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் ம். 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 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு எங்க தாத்தாவுடைய பேரை பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. ஆ, ஆ, ஆ. மறுக்கும் போது நான் என்ன பண்றேன், திரும்ப 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 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆர்டி போடுற பெட்டிஷனுக்கு ஆர்டி போடுறது சரியான பதில் தர மாட்டாங்க. அப்ப ஆர்டிஐ பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் அவங்களுக்கு சொல்லுவேன், ஓ கரெக்டா பண்ணுங்க, 6-1ல மனு போட்டா 7-1ல 30 நாள் கொடுங்க, நீங்க கொடுக்கலன்னா நான் இப்படிலாம் பண்ண வேண்டியதெல்லாம் இது வரும், நான் பிரச்சனைக்கு வரல, எனக்கு சுமூத்த முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நான் பலமுறை கேட்டும் எனக்கு செஞ்சு தரல. அப்ப செஞ்சு தராதனால என்ன ஆச்சுனாக்கா, நான் இதை ரொம்ப கண்டினியூஸா ஃபோர்ஸா போக பெரம்பலூர் மாவட்டத்துல கலெக்டரா இருந்த கிருஷ்ணபிரியா ம். அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வெங்கடப்பிரியாவா கிருஷ்ணபிரியாவான்னு தெரியல. வெங்கடப்பிரியான்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 2022ல ஒரு தினத்தந்தி செய்தித்தாள்ல ஒரு விஷயத்த அவங்க கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அரசாணை 415 2021 படி மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலங்களுக்கு பிறப்பிறப்பு பதிவு சட்டத்துல திருத்தம் கொண்டுட்டு வரலாம். அதுல பெயர் இல்லாத சான்றுல பெயரை பதிவு செய்யலாம், பெயர் திருத்தம் பண்ணலாம், அந்த மாதிரி அப்படின்ற ஒரு அரசாணை இருக்குதுன்றத அவங்க ஒரு செய்தியில கொடுத்திருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடிச்ச உடனே அதை தூக்கிட்டு திரும்ப டிஆர் ஓட்ட ஓடுறேன். அப்பயும் எனக்கு ரெமிடி கிடைக்கல. நீ இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வரலாம் என்கிட்ட தராத அப்படின்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், என்ன சார் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல இல்ல சார், இது ஒரு கலெக்டர் போட்ட உத்தரவு சார், செய்தித்தாள்ல வந்தது சார்ன்றேன். எப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போப்பான்ட்டார். திரும்ப நான் மறுபடியும் கொடுக்குறேன். அப்பதாங்க உண்மையாலுமே சுகாதாரத்துறைக்கு தான் இதுல நேரடியான கனெக்ஷன் இருக்குதுன்றத எனக்கு அன்னைக்கு அப்பதான் தெரியும். பிறப்பு பதிவுக்கு. ஆமா, அப்பதான் எனக்கு தெரியுது. 2022 அந்த வெங்கடப்பிரியாவுடைய நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு எடுத்துட்டு போய் எனக்கு அமைச்ச பிற்பாடு தான் எனக்கு தெரியுது. அடுத்தது என்ன பண்றாங்க, என்னுடைய மனுவை சுகாதாரத்துறையில டிஹெச்ஓவா இருந்த ராஜா சாருக்கு ஃபார்வர்ட் ஆகுது. மறாவது நாள் நான் டிஹெச்ஓ ஆஃபீஸ்க்கு போறேன். ஐயா என்னுடைய இதே மாதிரி பிரச்சனை இதெல்லாம் இப்படி கேட்கறாங்க என்னன்னு கேட்டாக்கா, அப்ப ஏடி சுகாதாரத்துறையில ஏடியா இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாரு. அவர் பேரு ராஜேந்திரன் சொல்லிட்டு இப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அவரு என்ன பண்ணாரு, பாக்கியராஜ் இதை நான் பாக்குறது நான் தான் பாக்குறேன், ஆனா இருந்தாலும் நீங்க ராஜா சார் பார்க்க வேண்டாம், நீங்க வாங்க, அந்த பெட்டிஷன் என்கிட்ட தான் வந்திருக்கு, நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாரு, உட்கார வைக்கிறாரு. என்கிட்ட கேட்கும் போது நான் இந்த சட்டத்தை புறத்தையும் சொன்ன பாருங்க, அவர் இவனை மாரி 2 பேர் இருந்தானா தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையே வராது. இவனுக்கு இவ்வளவு அவேர்னஸ் இருக்குது, இவன் வெளியில போய் நிறைய பேர்த்துட்டு சொல்ல ஆரம்பிச்சவே இன்னும் பிரச்சனை பெருசாகும் அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன சொல்லிட்டாரு, நான் இதையும் சொல்லிட்டேன், சார் எனக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னா நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியராஜுக்கு தனியாக ஒரு ஃபைலை போட்டுருந்துட்டார். போட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா கண்டினியூஸா என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். நீ என்ன பண்ணுவ தம்பி, நேரா போங்க, உங்க தாத்தா பிறந்த ஊர் என்னவோ அங்க போங்க, ஒரு அவிடவிட் வாங்க, உங்க ஊர்ல இருக்கிற அந்த பெரிய மனுஷங்க விசாரிக்க சொல்லுங்க, விஓ வச்சு விசாரணை பண்றேன், எல்லாம் பண்ணி ரெக்கார்ட் எல்லாம் வாங்கிட்டு போறேன், எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு ஆர்ஐட்ட கொடுத்து ஃபாலோ பண்ணி தாசில்தார்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு திரும்ப என்ன பண்றேன், அதே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஐயா இந்தாங்க அவிடவிட்னு கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்றாரு, அதன் மூலமே ரெடி பண்ணி இவங்களுக்கு டிபிஹெச்சுக்கு அனுப்புறாரு, பொது சுகாதாரத்துறை இயக்குனருடைய அலுவலகத்துக்கு அனுப்புறாங்க. அங்க போனா அங்க ஜாயிண்ட் டைரக்டர்னு ஒருத்தர் ஒரு அம்மா இருக்கிறாங்க, சுமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நகர்ப்புறத்துலயா? கிராமப்புறத்துலதான் இந்த ப்ராசஸ். ஆமா. இப்ப அங்க போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிறப்பு சான்றிதழ் நீங்க பெயரை பதிவு செய்து தரலாம் அப்படின்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை இயக்குனரா முன்னால் இருந்த செல்வ விநாயகம் ஐயா மருத்துவர் செல்வ விநாயகம் ஐயா அருமையா எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அந்த உத்தரவை பேஸ் பண்ணி
கள்ளக்குறிச்சி சுகாதாரத்துறையிலிருந்து டிஆர்ஓக்கு ஃபார்வர்ட் ஆகுது. டிஆர்ஓ வந்து டிஓ லெட்டர் வந்து சங்கராபுரம் தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. சங்கராபுரம் தாசில்தார் எனக்கு அதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீடிங் போட்டு எங்க தாத்தா பேரை பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அதுல இன்னும் ஒரு பிரச்சனை வருது. அதையும் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா பிறக்கும் போது அவரு நாச்சியா பிள்ளை. அவருக்கு உண்மையை வச்ச பேரு நாச்சியா பிள்ளை தான். அவரு ஏன் இந்த நாச்சியா பிள்ளைன்ற பேர் வச்சுன்னா அவர் இந்து மதத்துல இருந்தாரு, அதனால அவருக்கு நாச்சியா பிள்ளைன்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம். எங்க சொத்தை விற்பனை பண்றாங்க 1954 எங்க தாத்தாவுடைய பூர்வீக சொத்தை விற்பனை பண்ணும்போது எங்க தாத்தாவுடைய தம்பி மைனர், 2 பேருமே மைனர்ன்றதுனால அவங்க பேரை மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்களே தவிர அவங்கள வந்து மித்த எவிடன்ஸ்க்கு எடுத்துக்கல. அப்ப நடக்கும்போது அந்த பத்திரத்துல அந்த ஈசியில எங்க தாத்தாவுடைய தம்பி 2 பேரும் இருக்குது, எங்க தாத்தா பேர் இருக்கு, எங்க தாத்தாவுடைய அப்பா பேர் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போய் கொடுத்து எங்க தாத்தாவுடைய பெயர் நாச்சாப்பிள்ளன் இருக்கு, இந்த நாச்சாப்பிள்ளன்ற பேரை பதிவு பண்ணி இந்த சர்டிபிகேட்ல கொடு. எங்க தம்பியோட 2வது தம்பி பேர் நல்லியாப்பிள்ளன் இருக்குது, அந்த இதை வந்து அங்க இதுல பண்ணி கொடுங்க. எங்க தாத்தா பேர் ராமப்பிள்ளன் இருக்குது, இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து 3 பேத்துக்கும் பிறப்பு சர்டிபிகேட் பெயர் பதிவு பண்ணி வாங்கிட்டேன். பிறப்பு சர்டிபிகேட் வாங்கிட்டாச்சு, பெயரும் பதிவு பண்ணிட்டேன். 1933, 36, 39வது வருஷத்துல பிறந்தவங்களுக்கு 3 பேருக்குமே பிறப்பு சான்றிதழ் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, எங்க பாட்டி கிருஷ்ணவேணின்றவங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் தென்னார்காடு மாவட்டம் தான் அது பப்பியும். அந்த விழுப்புரம் பகுதியில 1944வது வருஷத்துல எங்க பாட்டி பிறந்துக்கிறாங்க. எங்க பாட்டியோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். அடுத்தது இது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த கதையோடைய கதாநாயகி எங்க பாட்டி தான் நினைச்சா. எங்க பாட்டி எனக்கு சொன்ன கொடுத்த கதையில என்ன சொன்னாங்க, எப்பா எங்க அப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. கடலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இது அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சிங்காரப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்காரப்பேட்டைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல தான் எங்க தாய் மாமெல்லாம் வசிச்சிருக்கிறாங்க. நான் கடலூருக்கு போயிருக்கேன். ஓட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா பேர்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் எங்க அம்மா இருந்து போவாங்க. எங்க அம்மாவுடைய பூர்வீகம் அங்க. எங்க அப்பா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்றதுனால அப்பவே எங்க தாத்தாவும் பாட்டியும் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஒதுக்கி வைக்கும் போது கோயிப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல எங்க தாத்தாவுடைய அப்பா அம்மா வசிச்சிருக்காங்க. எங்க பாட்டி 1944 பிறக்கும் போது 9வது புள்ளையா பிறந்திருக்கிறாங்க. அடுத்தது அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் யாருனாக்கா எங்க பாட்டின்னு சொன்னாங்க. அப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு வேலை இங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறப்பு சர்டிபிகேட் எடுங்க 1944 போய் தேடுறாங்க. தேடும் போது எங்க பாட்டி சட்டத்துக்கு உண்டான இறப்பு சர்டிபிகேட் கிடைக்குது. பாட்டியோட பாட்டி. ஆமா, எங்க ஆமா, அது பிறப்பு வந்து அந்த இறப்பு வந்து பதிவுல இருக்குது. அதுவும் 1944 இறப்பு இருக்குது, எங்க பாட்டி பிறந்ததும் இருக்குது. அப்ப எங்க பாட்டிக்கும் அவங்க பாட்டிக்கும் உள்ள லிங்கை நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து சாதாரண விஷயமா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் பிறந்த தேதியை கண்டுபிடிக்கணும்ல, இங்கதானே பெரிய தேடல். நான் இப்ப இவங்கெல்லாம் தேடிட்டேனே, என்னது எப்படா கண்டுபிடிக்கிறது, என்னது இருக்குதா இல்லையான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சேலத்துக்கு போறேன். சின்ன சேலத்துக்கு போட்டு, ஐயா எல்லாத்துக்கும் நான் பார்த்துட்டேன். நான் பிறந்தது 1982 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி நான் பிறந்தேன், எனக்கு அதை கொடுங்க, ரெக்கார்டை கொடுங்க, நான் பாக்குறேன்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, என் கூட படிச்ச 5 பசங்க ஒரு பொண்ணுடைய பிறப்பு பதிவுல இருக்குது. உங்க பேரு என் பேரு அதுல இல்ல. அதுல என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மிலிட்டரியில ஒர்க் பண்ணி பாபுன்ற ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கான். இன்னொருத்தன் சிங்கப்பூர்ல ராஜேஷ் இருக்கிறான். வெங்கட்ராம் மோகன் பாக்கியராஜன் ஒருத்தர் இருக்கிறான். வேலாயுதம் மோகன் சின்னதுரன் ஒருத்தர் இருக்கிறான். தேவராஜ் ரெட்டியார் மோகன் தாமோதரன் ஒரு பையன் இருக்கான். இந்த 5 பேர் பசங்க. ஒரு பொண்ணு வந்து அமுதா அப்படின்றவங்களுடைய பொண்ணு. அவங்க அந்த பொண்ணு என் கூட படிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு பாரதி. இவங்கெல்லாம் இது எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது. நாங்க என் கண் கூட பாக்குறேன். என்னது பதிவுல இல்ல. அப்ப அந்த ரெக்கார்ட் எங்க போய் பாத்தீங்க? சின்ன சேலம் தாலுகா ஆபீஸ்ல 1982ஆம் ஆண்டுக்கு உண்டான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த இதுல இல்லைன்னு சொன்னதுக்கு உன்ன திரும்ப நான் என்ன பண்றேன், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நான் ஒரு கேள்வியை கேட்கறேன். என்ன காரணத்தினால பாக்கியராஜ் அந்த இடத்துக்கு போனோம், ஏன் அப்படி கேள்வி கேட்டான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஊர்ல 2 விஓ, கரடுச்சுத்தூர் தெற்கு, கரடுச்சுத்தூர் வடக்குன்னு 2 விஓ இருக்கிறாங்க. அப்ப 2 விஓவும் இந்த ரெக்கார்டை பதிவு பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்காக, ஒரு ரெக்கார்டு இருக்குதா 2 ரெக்கார்டு இருக்குதான்னு கேட்கறேன். அப்ப நான் ஆர்டிஐ போடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, தகவல் எனக்கு சரியான முறையில் கொடுக்கல, பர்த் அண்ட் டெத்னா சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது. ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் அதுல இருக்குதுன்றதுனால எல்லாத்துக்குமே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், கமிஷனுக்கு போறேன். கமிஷனுக்கு போகும்போது ஹெச்டிடி பாலசுப்ரமணியன் சார் வந்து பொது தகவல் அலுவலராக வராது. நான் மனுதாரராக போறேன். ஆணையர் ஸ்ரீதர் ஐயா தான் விசாரணை பண்றாரு. பாக்கியராஜ் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான ஆவணங்களை 100 பக்கத்துக்கு வந்து நீங்க சான்று பெர்மிட் கொடுக்கணும்னு சொல்லும் போது
பர்த் அண்ட் டெத் சம்பந்தமான இண்டெக்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. சின்ன சேலம் தாலுகா ஆபீஸ்ல எத்தனை கிராமம் இருக்குதோ அத்தனை கிராமத்துக்கு உண்டான பிறப்பிறப்பு பதிவேடுகள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டெக்ஸா என்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இண்டெக்ஸ் எடுத்து நான் ஓபன் பண்ணேன். என்னுடைய தேடலா தானே ரெண்டு இருக்கணுமே அப்படின்ட்டு நான் ஓபன் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1982 ஆகஸ்ட் மாசத்துல 2 பதிவேடு இருக்குதுன்றதுக்கு உண்டான ரெக்கார்டு அதுல இருக்குது. திரும்ப நான் போறேன், ஐயா இங்க பாருங்க தெற்குல ஒரு லிஸ்ட் இருக்குது, வடக்குலயும் ஒரு லிஸ்ட் இருக்குது, அப்ப 2 பதிவேடு உங்கள்கிட்ட இருக்குதான்னு காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது காட்டாம உள்ள விடல, மறுத்தாங்க. நான் திரும்ப ஒரு டைம் கலாய்வுக்கு போயிட்டு உங்களுக்கு கூட நான் ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சு விட்டேன், நீ உள்ளே விடல வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட நான் அனுப்பிச்சு விட்டேன். கலாய்வுக்கே நீ உள்ள விடாம விட்டாங்க. ஆனா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் நிறைய பார்த்துருக்கிறேன். நம்ம தகவல் ஆணையத்துல தகவல் ஆணையன்ற ஆவண காப்பகத்துல போய் நான் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணிருக்கிறேன். 1965 இருந்து உள்ள வாக்காளர் பட்டியல போய் அங்க கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிக்கும் போது எங்க பாட்டியோடைய அம்மாவுடைய ரெக்கார்டு எடுத்தேன். இன்னைக்கு எங்க அப்பாவுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் நான் போய் ஸ்கூல்ல வாங்கியிருக்கிறேன், எங்க அம்மாவுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன், எங்க அத்தையோடைய ஸ்கூல் சர்டிபிகேட் போய் வாங்கியிருக்கிறேன். நான் அப்ளை பண்ணி இப்போ உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு எடுத்துட்டீங்களா, வாங்கிட்டீங்களா இல்லையா? இந்த இதுலதான் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்து என்னோட ப்ராசஸ் என்ன பண்றேன், தடையில்லா சான்றும் கொடுக்கணும், அது பதிவில்லா சான்றும் கொடுக்கணும் இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றேன், ஐயா 100 ரூபா நான் அதுக்கு பணம் கட்டணும், நான் சட்டத்துக்கு உட்படுறதுக்கு தயாரா இருக்கிறேன், தேர்தல் கட்டணம் என்றால் 100 ரூபா கட்டணும், அந்த இது பதிவு இல்லை என்று நீங்க ஒரு சான்று எனக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க 100 ரூபா வசூல் பண்ணிட்டு தான் அதை கொடுக்கணும், அதனால நான் 100 ரூபா கட்ட தயாருண்ணா. ஐயோ நீ 1 ரூபாவுக்கு கூட கொடுக்க வேண்டாம், இந்த பதிவில்லா சான்றுன்னு சொல்லி என் கையில பதிவில்லா சான்றை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பிறப்பு இறப்பு பதிவில்லா இதை நம்ம பதிவு செய்யணும்னா ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணணும். அந்த ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ் பத்தி நான் பண்ணேன். இப்ப என்ன சொல்றாங்க, நீங்கள் மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறீர்கள், அரசு பணியாளர்கள் நடத்தை விதியின் கீழ் இப்ப புதுசா வந்திருக்கிற இதுல 2016 அது ஒரு சட்ட திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல பிரிவு 59 கீழே நீங்க 5 வருஷத்துக்குள்ள கொடுத்துருக்கணும், நீங்க 5 வருஷத்துக்குள்ளார திருத்தல, அதனால உங்களுடைய பிறப்பு சான்று திருத்தம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த பர்த் அண்ட் டெத்தை பத்தின விஷயமே 2022 தான் தெரியுது. எங்க தாத்தா பாட்டியோடைய பிரச்சனை வந்ததுனால தான் இந்த இதுல நான் கொஞ்சம் இன்வால்மெண்ட் எடுத்தேன். இந்த பிரச்சனையில ஆக்சுவலி இப்ப பிறப்பு இறப்பு சம்பந்தமா யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க கம்பல்சரி அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணுவேன், 100% பண்ணுவேன். உண்மையாவே அந்த பதிவேடு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு விஷயம் நீங்க கேட்டது. ஒருத்தவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 21 காலங்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவேடுகள் வட்டாட்சியர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா 5 வருஷம் தாங்க வச்சிருக்கணும், ஆனா இத்தனை வருஷம் வச்சிருப்பது சட்டப்படி தப்பு 1. அதுக்கடுத்து விஓஓ அல்லது சுகாதாரத்துறையிலே பாத்தீங்கன்னா 2 வருஷம் தாங்க வச்சிருக்கணும், பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டவங்க. அதுக்கு மேல உள்ளவங்க தாசில்தாருக்கு அனுப்பிச்சிடணும், அவங்க அதுக்கு மேல அனுப்பலனாலும் அதுவும் தப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி மற்ற எல்லா இடத்துலயுமே பக்காவா இந்த ரெக்கார்டை பதிவு ஆவணங்களை பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கு உண்டான ஜிஓஸ் அண்ட் சுற்றறிக்கை மற்றும் சட்டங்கள் எல்லாமே நான் எடுத்து நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நீங்க அடுத்த கொஸ்டின் என்ன நீங்க அப்படியே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்னன்னா ஆல்ரெடி நிறைய டெத்து பர்த்து காலம் கடந்த பர்த் டெத் தான் பிரச்சனை. அப்ப ஆமா அந்த மாதிரி விஷயம், அதே மாதிரி பர்த் டெத்துல திருத்த பிரச்சனை, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்கும்போது உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி நேரங்கள்ல உங்களை தொடர்பு கொண்டா நீங்க அவங்களுக்கு கன்சல்டிங் கொடுப்பீங்க? ஆக்சுவலி ஏற்கனவே உங்க சேனல் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், பாட்டி சொல்ல தட்டா பேருன்னா அந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அப்படி ஃபாலோ பண்ற உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு அவங்க கமெண்ட் போட்டாலோ அல்லது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலோ அதுக்கான தீர்வை நீங்க பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா 100% நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன். நானும் ஒரு மின்சார வாரியத்துல நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு இடர்பாடுனா, எனக்கு ஒரு ஷிஃப்ட் கணக்கு இருக்கு, அந்த டைமிங் தவிர நான் மற்ற நேரத்துல பண்ணுவேன். நீங்க முடிஞ்ச வரலையும் ஒன்று கமெண்ட்ஸ்ல போடுங்க, அந்த இதுல நான் பதில் சொல்லிடுறேன். அப்படி இல்லைனாலும் நீங்க உங்க மொபைல் நம்பர் அதில் போட்டுட்டீங்கன்னா நானே உங்களை நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா தொடர்பு கொண்டு அவங்களுடைய தீர்வு நான் இது பண்ணி தரேன். இது சும்மாலாம் இல்லை, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலாம், நான் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன். அப்படிங்கிறதுனால இருக்கிறோம். அதனாலதான் பாக்கியராஜ் கிட்ட நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா நிறைய அவேர்னஸ் கடத்த வேண்டிய தேவை இருக்குது. அதனால திரையில் தோன்றக்கூடிய வாட்ஸ்அப் எண் எப்போ நீங்க வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்களோட தொடர்பு என்ன கொடுத்துட்டீங்கன்னா பாக்கியராஜ் உங்களை அழைச்சி பேசுவாரு. மறக்காம பாட்டி சொல்லை தட்டாத பேரனுடைய அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடர்பா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவுல உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்.